கதையினுடைய மொத்த அம்சத்தை ஒரு பாடல்ல சொல்லிருவாங்க. அதுதான் யாரை நம்பி. யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க. இப்ப வரைக்கும் பட்டி மண்டபத்துல பேசாதவங்க கிடையாது சார். அதுல பாசிட்டிவாவும் இருக்கும், ஒரு உணர்ச்சியாகவும் இருக்கும்னு சொல்லி பாட்டு சார். அது யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க அப்படின்னு வரும் சார். அதுல கண்ணதாசன் ஐயாவுக்கு ஒண்ணு சார், எழுதிக்கிட்டே இருப்பாரு. எப்பவுமே சிச்சுவேஷன்ஸ் சொன்ன உடனே எங்க ஃபாதரை சொல்லக்கூடியது சார், யோசிக்கிறதுக்கு டைம் கிடையாது சார். எந்த ஒரு போய்ட்டும் ஒரு சிச்சுவேஷன் சொன்ன உடனே திங்கிங் ப்ராசஸ் வேணும் சார். உள்ள வாங்கிட்டு அது உள்ள போய் அதுக்கப்புறம் வரும் சார். பட் கண்ணதாசன் ஐயா எங்க அப்பா சொல்லுவாரு, அவங்க கூட இருந்து அவங்க ஒரு 25-30 இயர்ஸ் இருந்ததுனால அவர் கேட்ட உடனே தான் சார் அது கேட்கறது, ஓ இப்படியா 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 அவ்வளவுதானு என்ன விஷயம் சார். அவர் உடனே அந்த தத்தகாரம் போட்ட உடனே யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க, போங்கடா போங்க வாங்கடா வாங்க. போங்கடா போங்கன்றதெல்லாம் ஒரு கோபம், அப்புறம் வாங்கடா வாங்கன்றதெல்லாம் ஒரு கம்பீரம். சோ 2 பிரிச்சு இருக்கும் சார் அந்த பாட்டுல. உள்ள வந்து ஒரு விரக்தி மாதிரி இருக்கும், நான் சாதிப்பன்றது இன்னொன்னு இருக்கும். அப்போ எப்பவுமே ஒரு ஏதாவது ஒரு இடம் வந்தா சிவாஜி கண்ணதாசன் ஐயா நின்றுவாராம். போவாது ரேரா அப்படி யோசிப்பாரு. எங்க அப்பா சொல்லுவாரா, என்ன யோசிக்கிறீங்க, நீங்களா எழுதுறீங்க, மேல இருந்து வருது நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு வரா சார். சொன்ன உடனே அப்படி பார்த்துட்டு சார், அப்போதான் தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு, பெத்தவ மனமே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா, பானையில சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையில் பங்கு வந்தா சொந்தமில்ல பந்தமில்ல. மொத்தம் முடிச்சிட்டாரு சார்.